அடடடே நம்மளுடைய தலைவரோட சைடில் இருந்து ஒரு அப்டேட்டு. உண்மையுமே ஸ்டோரி அவர் இருக்கிற லொக்கேஷனை ஷேர் பண்ணுறது ரொம்பவே ரேரான ஒரு விஷயம். 3 இம்பார்ட்டண்டான அப்டேட்டை பேக் டு பேக் அவர் கொடுத்துருக்காரு. பேக் டு பேக் ரொம்ப பெரிய விஷயம். எஸ், இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் அப்டேட் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஹலோ வியூவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்காரு 0 லக்ஷ்மி. டஸ் இட் பிரிங் அ பெல் அப்படின்னு சொல்லிட்டு நாஸ்லிகா மச் அண்ட் ரேண்டம் பால்கனி அப்படின்ட்டு 2 கியூஆர் ஏற்படுத்தியிருக்காங்க. ஃபேன்ஸ் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறது இருக்குது. சவி நினைப்பு அப்படின்ட்டு, அதாவது ஞாபகம் வருதே அப்படின்ட்டு. எனக்கு தெரியல இந்த லொக்கேஷனுக்கு அதுக்கும் எதுனா கனெக்டட் அப்படின்ட்டு. உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா நமக்கு எல்லா நாலேஜும் இருக்கிறதுக்கு குறைவான வாய்ப்புகள் தான் என்னை பொறுத்தவரை எனக்கு. ஓகேவா? அடுத்து இன்னொரு லொக்கேஷன் வந்து ஒரு ட்ரெயின் போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மகளிதுர்கா அப்படின்ட்டு ஒரு ஹில்ஸ்லேருந்து அவரோட அப்டேட்டு. ஸோ கர்நாடகாவில் இருக்குது, அங்கேருந்து தான் அவரோட அப்டேட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது இங்கே கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். ரொம்ப அழகாக அவருடைய அந்த லொக்கேஷனில் ஹில் ஸ்டேஷன் போயிருக்காரு அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா அதுக்கு அடுத்த அப்டேட்டும் அது ரிலேட்டடாக இருக்குது. அவர் தங்கியிருந்த ரூமாக அதில் ஏதாச்சும் ஒரு மெமரிஸ் இருக்கா, அந்த மெமரிஸ் ஏதாச்சும் ஒரு சீரியலோட லொக்கேஷன், ஏன்னா அவரோட சீரியல்ஸில் கூட இருந்திருக்கலாம், அது மாதிரி ஏதாச்சும் இருக்கும் போல். ஏதோ ஒரு இதுதான் அதான் ஞாபகம் வருது பாடல் போட்டு இது பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக நம்ம எங்கேயோ ஒரு பக்கம் தங்கியிருப்போம்ல, அது ஒரு மெமரியை ஏற்படுத்தும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மலைப்பகுதியிலேருந்து ஒரு அப்டேட்டு, மூங்கில் காடுகளே அப்படின்னு ஒரு பாடல்களை போட்டு அழகாக வந்து அவரோட ஃபீலை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு. சுவாமி சைட்லேருந்து இந்த மாதிரியான அப்டேட் ரேர் தான். பட் இந்த ஒரு அப்டேட் நமக்கு எப்படி தோணுதுன்னா, ஓகே, சம்டைம்ஸ் அவருக்கு அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அந்த டவுனான டைமில் நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ணுற ஒரு இடமா நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் அவர் ரொம்ப யோசிக்க மாட்டார். நான் தான் இது இந்த அளவுக்கு பாயிண்ட் பண்ணி சொல்கிறேன். பட் இருந்தாலும் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டு அவர் ஜாலியாக இருக்கார், சரியாயிட்டார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். ஏன்னா சிலர் அது மாதிரி நான் யோசிச்சுட்ருக்கோம்ல, என்னையாட்ட யோசிப்பீங்களா, அந்த மாதிரி அவங்க என்ன மூவ் ஆன் ஆகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்களும் எடுத்துக்கங்க. ஸோ ரொம்ப அழகான அவரோட பேக் டு பேக் அப்டேட் நமக்கு மார்னிங் ஒரு எனர்ஜி ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த ஃபஸ்ட் அப்டேட்டில், அதாவது ஸ்டாப் அண்ட் ஸ்கொயர் ஒன் இருக்குல்ல, அதுக்கு என்னாச்சு உங்களுக்கு விளக்கம் தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். கண்டிப்பாக தெளிவான விளக்கமாக இருந்தால் அதை நான் பின் பண்ணுறேன். மற்றவங்க எனக்குன்னு தெரியலங்கிறனால அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்டேடியம்.